Hello friends, இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நியூ வெர்ஷன் Kinemaster வேணும்னாக்கா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் இந்த வீடியோவுக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன், வால் இமேஜ் ஒன்று. அதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்காங்க, மீடியா போய்க்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு சூப்பரான ஃப்ரிட்ஜு, டேபிள், சேர் இருக்கிற ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா கத்திரிக்கு பக்கத்தில் அந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுமே ஃபுல் ஸ்க்ரீனில் அப்படி அதுவே செட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் இன்னொரு சோஃபா செட்டு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள், இதுதான். இதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி நான் இப்போ பண்ணுற மாதிரி 30 செகண்டுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த இமேஜை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து நின்றுட்டுக்கிற மாதிரியோ இல்லை உக்காந்துட்டுக்கிற மாதிரியோ இருக்கட்டும். அது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். பேக்ரவுண்டு எப்படி ரிமூவ் பண்ணணும்னு தெரியலனாக்கா ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் கொடுங்க. அது சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஒரே செகண்டில். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் வச்சு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. நான் உதாரணத்துக்கு இந்த இமேஜ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்தோன்னா லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் இப்போ வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்காங்க, மீடியா போய்க்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பிஎன்ஜி நடிகை பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். இது வேணால் இதை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு யார் பிஎன்ஜி ஃபோட்டோவை வைக்கணும்னு தோணுதோ அவங்க ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்து சென்ட் டு பேக் 5வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்து லைட்டாக கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் ஒரு டிவி பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி இப்படி சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது சென்ட் டு பேக் கொடுத்துடலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்து 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடும். கரெக்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் 2 ரிலிக்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அது வச்சுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதை வச்சுக்கிறேன். நான் இப்படி லைட்டாக கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணி அந்த டிவிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், கீழே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் கூட, அந்த டிவிக்கு செட் ஆகிற மாதிரி. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடலாம். லேயர் போய்க்கலாம், மீடியா போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பார்ட்டிக்கல் எஃபெக்டில் பிளாக் ஸ்க்ரீனில் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா அந்த கத்திரிக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் அந்த ஒயிட் கலர் டப்பா மாதிரி இருக்குது, அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓவராலாக வீடியோ எல்லாம் செட் ஆகிடுச்சு. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடலாம். இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த ரைட் சைடில் ஆரா மார்க் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து இங்கே சேவ் டு கேலரின்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.